ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி. இதில் நான் உங்களுக்கு ஸ்டெப் 1 சொல்லி கொடுத்தேன். அப்போ சும்மா அது எப்படிங்கிறது மட்டும் காமிச்சேன், எப்படி அது ஸ்டார்ட் ஆகுதுன்னு. ஸ்டெப் 2ல் இப்போ தெரிஞ்சுக்குங்க. ஒரு புள்ளி வச்சுக்குங்க. அது அப்படியே என்ன பண்ணுறீங்க, ஒரு புள்ளி வச்சுட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு, நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, இந்த சின்னதுலேருந்து அப்படியே பெருசாகி மறுபடியும் சின்னதாகும். அதுக்கப்புறம் அது முழுமையாக்கு பார்டர் போடுங்க. நேற்றே நான் உங்களுக்கு மேங்கோவில் பார்டர் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, இது கம்ப்ளீஷன். பார்டர் போட்டுக்குங்க. இதுக்கு ஒரு விளிம்பு பார்டர் போட்டுக்குங்க. அப்போ இந்த இடம் கிடைக்கும். இந்த கார்னரில் மறுபடியும் டாட் வச்சு ஒரு கோடு, ஒரு வளைவு போட்டு, சின்ன இலையிலேருந்து பெரிய மறுபடியும் இலை, தொடங்குறப்ப சின்ன இலை, அப்புறம் பெரிய இலை, அப்புறம் முடிகிறப்ப சின்ன இலை, அப்புறம் பார்டர் போட்டுக்குங்க. 2 பார்டர் போட்டோன்னா நமக்கு ஒரு இந்த இடம் கிடைக்கும். இந்த இடத்துல நம்ம மறுபடியும் ஒரு டாட் வச்சு ரவுண்ட் பண்ணிவிட்டு, அதே மாதிரி தான் இங்கே டாட், இந்த கார்னர் முடிகிறப்ப நமக்கு இந்த வி மாதிரி கிடைக்குதுல, அங்கே புள்ளி வச்சு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, சின்னதுலேருந்து அப்படி பெருசு சின்னது. அதே மாதிரி இங்கே இது முடிஞ்சு அதுக்கு அடுத்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்டர் போட்டதில் நமக்கு கிடைக்குதுல, அந்த முக்கோணத்தில் அந்த கூர்மையான பகுதி, அங்கே டாட் வச்சு ஒரு வளைவு போட்டுட்டு, சின்னதுலேருந்து பெருசுன்னு முடிகிறப்ப சின்னது. இந்த மாதிரி நமக்கு கிடைக்குது. இது நமக்கு தெரியல அப்படிங்கிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா, ஒன்றுமே தெரியலன்னு சொல்ல வேண்டாம், ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்த கூட இது பண்ணிக்கலாம், அப்படி முடிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் சும்மா சாதாரண டிசைன், இப்படி கோடு, சாய்ச்ச கோடு மாதிரி போட்டுக்கலாம். இப்படியே சி மாதிரி போட்டுக்கலாம். ஏபிசி இருக்குது. இது மாதிரி ஏதோ ஒன்றும் இல்லாததுக்கு ஏதோ நடுவில் நம்ம புள்ளி வச்சுக்கலாம். இதில் ஒவ்வொன்றுக்கும் இந்த மாதிரி புள்ளி வைக்கலாம். சரிங்களா? அது அழகாகிடும். பாருங்கள், ஒவ்வொன்றுக்கும் புள்ளி வச்சிங்க அப்படின்னா அழகாகிடும். பார்த்திங்களா? அழகாகிடும். இந்த மாதிரி புள்ளி வச்சுன்னுவாங்க. ட்ரை பண்ணுறீங்களா? இந்த மாதிரி பாருங்கள், புள்ளி வச்சா அது ஒரு டிசைன் ஆகிடுது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். அந்த காலத்தில் 4 புள்ளி பெரிய வட்டம் இருக்கும். அதுக்கு இது பரவாயில்ல. பாருங்கள், எவ்வளோ கஜன்னு போடதான் இது அழகு. இங்கே பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்குது. இலை டிசைனு. இதுக்கு நடுவில் புள்ளி வச்சுருங்க, சூப்பராக இருக்கும் புள்ளி. சரிங்களா? நான் ஒன்று மட்டும் வச்சு காமிச்சிருக்கேன். புள்ளி டிசைன் ஆகிடுச்சு பாருங்கள். அது மாதிரி புள்ளி நீங்கள் வச்சுக்கோங்க. சரியா? இது இலையாட்டு இப்படி, இதுக்கு புள்ளி. ட்ரை பண்ணுங்கள்.